சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்னைக்கு 786 பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன். கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும் இந்த வீடியோ. ஃபஸ்ட்லேருந்து கட் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். 786 நிறையா சேல்ஸ் அதிகமாக நிறைய விலைக்கு போகும்னு நினைக்கிறாங்க. அது எந்த 786 விலைக்கு போகும், என்ன விலைக்கு போகும்னு கூட நான் சொல்லிடுறேன். வாங்க வீடியோ போகலாம். சார், இது 100 நோட்டில் 786 போட்டிருக்குது. இந்த பக்கம் 2-3 நம்பரு வேறு நம்பர் போட்டிருக்குது. நான் எதுக்கு இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் எனக்கு 786 சார் இவ்வளோ போகுமா, அவ்வளோ போகுமா, லட்சத்துக்கு போகுமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். நிறைய பேர் இந்த 786க்கு லட்சமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய அமௌண்ட்டு கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸாக இருக்கட்டும் தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், கேளுங்க. 786 180 இது 3 நம்பரு வேற இருக்குது. சிங்கிள் 786 யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படியே நீங்கள் கண்காட்சியில் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா, அதாவது காயின் நோட்டு எக்ஸிபிஷன் நடக்கிறதுல போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இது இதோட விலை 100 ரூபா, ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. 110 ரூபா காயின் நோட்டோட கண்டிஷன் பார்த்து ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. வெறும் 10 ரூபா, 10 லட்சம் இல்லை, வெறும் 10 ரூபா. இதோட விலை 100 ரூபான்னா 110 ரூபா கொடுப்பாங்க சார். 50 ரூபால இருந்தோன்னா 60 ரூபா கொடுப்பாங்க. 500 ரூபா நோட்டில் இருந்தோன்னா 510 ரூபா கொடுப்பாங்க. 20 ரூபா இருந்தாங்கன்னா 30 ரூபா தருவாங்க. 10 ரூபா நோட்டாக இருந்தால் 10 ரூபா சேர்த்து கொடுப்பாங்க. சிங்கிள் 786 பண்டல், அதாவது கட்டா கூட கிடைக்கும், பண்டல்ல கூட கிடைக்கும். அதனால சிங்கிள் 786 விலைக்கு போகாது, டபுள் 786 தான் விலைக்கு போகும். அதுவும் இந்த நோட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதே மாதிரி சார் என்கிட்ட இந்த சைடு முன்னாடி சைடு 786 இருக்குதுன்னு சொல்றாங்க, அது எவ்வளோக்கு போகும்னு கேட்குறாங்க. அதுவும் அதே ரேட்டு தான். இந்த சைடு 786 இருந்தால் என்ன ரேட்டு போகும்னு சொல்றாங்க, அதுவும் அதே ரேட்டு தான். அதுவும் 110 ரூபான்னா, இது 100 ரூபான்னா 10 ரூபா சேர்த்து கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்குன்னு நான் சிங்கிள் 786 நான் வாங்கவே மாட்டேன். அதனால சிங்கிள் 786 கலெக்ஷன் பண்றவங்க ஆசைக்கான 1-2 கலெக்ஷன் பண்ணுங்க. ஃபுல்லாவே கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு அது சேர்த்துறது வேஸ்ட். யாரும் வாங்குறது இல்லை. வாங்குற மாதிரி இருந்தானே சார் இது விலைக்கு போகும்னு நானே விவரமா சொல்லிடுவேன். வாங்க மாட்டாங்க. பாருங்க, இந்த சைடு 786 இருந்து இந்த சைடு வேற நம்பர் இருந்தாலும் விலைக்கு போகாது. முன்னாடி 786 இருந்தும் இந்த சைடு லாஸ்ட்ல வேற நம்பர் இருந்தாலும் விலைக்கு போகாது. இப்போ விலைக்கு போற நோட்டு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது யூஎன்சி நோட்டு. இன்னைக்கு நான் உங்களுக்கு புரியட்டும்னு சொல்லி தான் நோட்டு வாங்கி உங்களுக்கு விலை கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன். வாங்கி உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். இதுல நிறைய பேர் புரிஞ்சுக்குங்க, அப்பதான் உங்களுக்கு எந்த நோட்டு என்ன விலைக்கு போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் உங்களுக்கு புரியட்டும் தான் இவ்வளவு டீட்டெயில் போடுறேன். 786 வேற நம்பர் இருக்குது, அது விலைக்கு போகாது. வேற நம்பர் இருந்து 786 இருக்குது, விலைக்கு போகாது. இந்த மாதிரி 786 இந்த மாதிரி இருந்தானா விலைக்கு போகும். இன்னைக்கு இந்த கண்டிஷன்ல இருந்து 2500 இருந்து 3000 மட்டும் இன்னைக்கு பிரைஸ். டீலருங்கிட்ட இப்ப நான் வாங்கணும்னா ஒருத்தர்கிட்ட டீலருங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு 1800 இருந்து 2000 மட்டும் கொடுப்பாங்க. இப்போ நம்மள மாதிரி வாங்கி விற்கிறவங்கன்னா ஒரு 100-200 ரூபாய் சேர்த்து கொடுத்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இது மார்க்கெட்ல ரன்னிங்ல இருக்கிறதுனால இதோட விலை இன்னைக்கு மவுசு இவ்வளவுதான். 2000 ரூபா, 2500, 3000 ரூபா வாங்குற, அதாவது யாருக்கு இந்த நோட்டு பிடிக்குதோ அவங்கள வாங்குறவங்களும் பொறுத்து தான் இந்த நோட்டோட விலை 2000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய்க்குள்ளதான்.
அவ்வளவுதான் இதோட விலை. இது ₹1,00,000. இது 7786 ₹1,00,000 போகாது. ₹2,000 ₹3,000 மட்டும் போகும். நோட்டு கண்டிஷன் பார்ப்பாங்க, பார்த்துதான் விலை மாறும். அதனாலதான் இந்த 786க்கே 7786க்கே இதுதான் விலை. ₹500 நோட்ல இருந்தாலும் அதே தான். ஒரு 100-200 சேர்த்து கிடைக்கும். வாங்குறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு வித்தியாசம் அவங்களுக்குள்ள பேசி வாங்கிக்கலாம். இதுதான் பிரைஸோட விலை. ₹2,000 ₹3,000 மட்டும்தான், ₹1,00,000 போகாது. 7786. இப்போ இதுல 6 நம்பர் இருக்குது. 1 போட்டு எல்லாமே 0, 6 0 இருந்தான்னா மொத்தம் 7 நம்பர் ஆச்சு. அதுக்கு 10 லேக் நம்பர்னு சொல்லுவாங்க. 10 லட்சம் நம்பரு. அந்த நம்பரு விலைக்கு போகும். 7786 விலைக்கு போகும். ஃபேன்சி நம்பர்ன்றது செட்டா சேர்த்துவாங்க, அது விலைக்கு போகும். அதிகமா லைக் பண்றது 7786 10 லேக் நம்பர் லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்காக இது யூஸா இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் 786 யாரும் விலைக்கு வாங்க மாட்டாங்க. வாங்கினாலும் ₹10 தான் போகும். இது ₹3,000, இது ₹10. இது ₹100 விலைன்னா ₹110. அதனால இது ரிஜெக்ட். இது விலைக்கு போகும். இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி வைங்க. கடை இது இப்போ ரன்னிங்ல இருக்குது. இப்போ 2,000 நோட்டு நிறுத்திட்டாங்க. அதோட 786 7786 தானே நல்ல பிரைஸ். இன்னைக்கு விலை எங்கேயோ போகும். நோட்டோட கண்டிஷன் பொறுத்து தான் விலை மாறும். ஸ்டார்டிங் ரேட்டு ₹10,000 நான் உங்களுக்கு வீடியோவே போட்டிருக்கிறேன். அதே மாதிரி 500 நோட்லயும் இப்போ கலெக்ஷன்ல கிடைச்சோன்னா எடுத்து வச்சிருங்க. நாளைக்கு திடீர்னு ஸ்டாப் பண்ணாங்கன்னா அதோட விலை மாறும். அப்போ உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு ₹3,000 4,000 கொடுத்து வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சீங்க. அப்போ தாராளமா நீங்க உங்க கலெக்ஷன் வைக்கலாம். அப்படி நீங்க விற்கணும்னு நினைக்கும் போது அன்னைக்கு பிரைஸ் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டாப் பண்ணி ஒரு 4-5 வருஷம் ஆச்சுன்னா அதோட மார்க்கெட் ரேட்டு ஏறி இருக்கும். சிங்கிள் 786 விலைக்கு போகாது. 7786 நோட்டு இருந்தானா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10 லேக் நம்பர் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. என்னைக்கும் கை கொடுக்கும். நீங்க போட்ட காசு மிஸ் ஆகாது. அதனால்தான் 77 நோட்டு கலெக்ஷன் பண்றவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும்னு சொல்லி தான் உங்களுக்கு சொல்றேன். காயின்ஸ் நோட்டு என்ன வருஷம்? 2022 நோட்டு பாருங்க. இன்னைக்கு 2 நோட்டு வாங்கினேன். யாருக்கானா சார் இந்த நோட்டு எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், கேளுங்க. நான் சொன்ன ப்ரைஸுக்கு பார்த்து பேசி வாங்கிக்கலாம். ஆனால் சிங்கிள் 786 நான் வாங்க மாட்டேங்க சார். 7786 இருந்தானா நோட்டோட கண்டிஷன் பொறுத்து வாங்குவேன். சிங்கிள் 786 நான் வாங்க மாட்டேன். அதுக்கு அடுத்தது சார், இப்போ ₹100 நோட்டு கட்டினேன். ₹50 நோட்டு 786 இது கையெழுத்தும் ஒரே கையெழுத்து தான், பார்த்துக்குங்க. கையெழுத்தும் ஒரே கையெழுத்து பாருங்க. கையெழுத்து ஒரே கையெழுத்து தான் பாருங்க. 786 இது கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கெல்லாம் இந்த நோட்டு ரன்னிங்ல இருந்தனா நோட்டோட கண்டிஷன் விலை இருக்கும். உடனே விற்கணும்னு நினைச்சு வாங்குறவங்க கண்டிப்பா வாங்காதீங்க. என் கலெக்ஷன்ல வச்சு அழகா நான் வச்சுக்கணும். அது இல்லாம இது ஏதோ ஸ்டாப் பண்ணி நாளைக்கு எதனா ஃபியூச்சர்ல நல்ல ரேட் ஏறுமா அப்படின்னு கலெக்ஷன் பண்ணி ஆசைக்கு வாங்குறவங்க கண்டிப்பா நீங்க கலெக்ஷன் பண்ணி வைக்கலாம். இது நல்ல கலெக்ஷன் பண்ண வேண்டிய நோட்டு தான். இது இஎன்சி நோட்டு தான். இன்னைக்கு வந்தது தான். வருஷம் பார்த்துக்கலாம் சார். இதுவும் 2022 வருஷம் நோட்டு. நோட்டோட கண்டிஷன் பார்த்துக்குங்க. பக்கா கண்டிஷனா இருக்குது. பிடிச்சிருந்தா வாங்கலாங்க சார். நீங்க வீடியோ போட்டேன், யாரானா கேட்டாலும் சங்கடமா இருக்குது. ஏன்னா சரி உங்க கலெக்ஷன் வேணுமா வாங்கிக்கலாங்க சார். நான் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு நிறைய டீலருங்க தெரியும். கண்டிப்பா எனக்கு இன்னைக்கு இந்த நோட்டுக்கு வித்தாலும் அடுத்த நோட்டுல நான் வாங்கிக்குவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்கானா இந்த நோட்டு வேணும்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு நோட்டும் ஒரு காயின்ஸ் ரேர் காயின்ஸ் வாங்குறது வெரி வெரி ரொம்ப ரேரா இருக்குது. அதே
புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் அலைஞ்சு வாங்கிட்டு வந்து ஒரு வீடியோவில் வந்து கிளியராக நான் போட்டிருக்கிறேன். என்ன காரணம்னா நிறைய பேர் வந்து எனக்கு அமுச்சு விட்றாங்க வாட்ஸ்அப்பில், சார் எனக்கு இந்த மாதிரி நோட்டுங்க இருக்குது, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக இது வந்து இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தானே ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், கேளுங்க சார். தேங்க்யூ சார்.